என் தங்கச்சிக்கு என் பையன் இன்னைக்கு சூப்பரா ஒரு கிளாஸ் எடுத்தான். அவனுக்கு ஸ்கூல்ல டி-ஷர்ட், கர்ச்சீஃப் இதெல்லாம் மடிச்சு வச்சுக்கிறதுக்கு சொல்லிக் குடுத்துருப்பாங்க போல. அன்னைக்கு என் தங்கச்சி உட்காந்து துணி மடிச்சிட்டு இருக்கும்போது ஷர்ட், அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட பேண்ட், டி-ஷர்ட் இதெல்லாம் மடிக்க மாட்டா. எனக்கு அது மடிக்க தெரியாது அப்படின்னு அதை மட்டும் வச்சுட்டு மத்த மாதிரியான துணி எல்லாமே வந்து மடிச்சு வச்சிருவா. என்ன சிந்து உனக்கு இது கூட தெரியலையா? இன்னைக்கு இரு நான் உனக்கு சொல்லி தரேன். எப்படி மடிக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டி-ஷர்ட் எடுத்தவன் ஒரு கிளாஸே எடுத்துட்டான் அவளுக்கு. இதெல்லாம் என் நேரம்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவ அதை பார்த்து துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு இருந்தா. இவங்களோட இந்த கான்வர்சேஷன் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. நானும் என் தங்கச்சிக்கிட்ட நிறைய டைம் இந்த மாதிரி தான் மடிக்கணும், உனக்கு இது எத்தனை டைம் சொல்லி தரது அப்படின்னு சொல்லிட்டு நானும் திட்டிட்டே அதை வந்து அப்படியே விட்டுருவேன். சரி நம்ம தானே இருக்கோம்ல மடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவன் சொல்றதை பார்த்துட்டு எனக்கு சிரிப்பு அடக்கவே முடியல. ஆனியன் பக்கோடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஆனியன் கட் பண்ணிட்டு அதுல உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஆனியன்ல இருக்க தண்ணி எல்லாம் கொஞ்சம் நல்லா வெளியே வந்துடும். அது கூட வந்துட்டு நம்ம 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, மிளகாத்தூள், சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். வெங்காயத்துல இருந்து வந்த தண்ணியிலே மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெயில பொரிச்சு எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியா சூப்பரா வந்து பக்கோடா ரெடி ஆயிடும். நாங்க இதை பிளாக் டீ கூட